வெல்கம் பேக் டு காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம ராயல் மேட்ச் தான் விளாண்டுருப்போம். இந்த மேட்ச்சில் தரமாக கில் அடிச்சிருப்போம். ஒரு நம்ம ஃப்ரெண்டோட போயிருப்போம். 2 பேர் தமிழ் பிளேயர்ஸ். இதில் மறக்காம உங்கள் ஈடி கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் என் கூட விளாட்ணுன்னா இந்த இடத்துல ஒரு தரமான ஹிட்டாட்டு போட்டு ஒருத்தன் டேக் பண்ணிடுவோம். அடுத்தது அவன் டீமெட்டு வருவோம். அவனை அழுத்தி வச்சு அப்படியே போட்டு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே க்ரோஸோட வாங்குவா பாருங்க, ஒருத்தன் வேறு மாதிரி ஹெட் வாங்குவான். இதுக்கப்புறம் தாங்க எனக்கு ஒரு சைலன்சர் கிடைக்கும். இங்கே நான் போயிடுவேன்னா அடிச்சு முடிச்சிட்டா ஒரு ஹெட் வாங்கி முடிச்சிடுவேன். ஒருத்தர் ஆஃப்லைனு 3ஆம் நம்பர் ஆஃப்லைனு 4ஆம் நம்பர் ஆஃப்லைனு. ஆனால் அவங்க ஆன்லைன் இருக்க மாதிரியே காட்டுது பார்த்தீங்களா. ஆனால் அவன் ஆஃப்லைனு, அவன் விளாட மாட்டான். இப்போ தான் ஆஃப்லைன் போனான். அதனால் இந்த இடத்துல ஒருத்தன் இண்டிஃபெக்டில் செம்ம அழுத்தி இப்படி வாங்குவோம். அப்படியே வச்சு அழுத்தத்தில் அழுத்தி வச்சுவேன். ஒரு புல்லட் ஹெட்டில் விடாது, ஓசி வில்லேஜ் அண்ணன் அடித்தது. அந்த டேட் என்ன இருக்குது பார்த்தீங்களா, நேம் ஃபர்ஸ்ட்டில் அண்ணன் அடித்தது. அந்த கிலோ ஓசி கிலோ போட்டுருவேன். இந்த இடத்துல இவனை அடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே ஒருத்தர் செம்ம டேமேஜ் பண்ணிடுவான். இது மொபைல் ரெக்கார்டு இல்லை, கேம் ரெக்கார்டு, அதனால் காட்டாது. அது எல்லாமே அதுவாகவே ஸ்கிப் ஆகிடும். இதை நம்ம எடிட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் இங்கே என்ன ஒரு கிலோ அடிச்சோன்னா கீழே இருக்கவனுக்கு டேமேஜ் பண்ணுவேன். அதெல்லாம் காட்டாதுங்க. இதில் அப்படியே போயிடுச்சா. இங்கே வந்து இங்கே தான் இதுதாங்க லாஸ்ட் கில்லு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல என்னை போட்டு சொல்லிடுவானுங்க. நான் அட்டாக் எடுக்கும்போது ஒருத்த கீழே வந்து போட்டு சொல்லிடுவான். இதோட உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல்லைக்கான ஆளில் போட்டு